பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும். பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது. பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது. பையனா பொண்ணா? பையனா? அப்பா பேரு என்ன? ஜெயக்கடாவுடைய ஆண் குழந்தைக்கு கருணாநிதி என்று பெயர் சூட்டப்படுகிறது. கருணாநிதி. திருமலை, கீழ்பெண்ணாத்தூர், திருமலை. திருமலைங்கிறது அவங்க கோரிக்கை அவங்களுடைய கணவரை கண்டுபிடித்து தருமாறு ஒரு மனுவை கொடுத்திருக்காங்க. ஒரு பெரிய மனு கொடுத்திருக்கிறாங்க. சகோதரி, அவங்க சகோதரி திருமலை பேசுவாங்க. இருக்காங்களா? திருமலை. ஹலோ சார். பேரவைத் தலைவர் அவர்களே, உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக நாம் பெற்றிருக்கக்கூடிய தீர்ப்பினை வரவேற்று தங்களுடைய மகிழ்ச்சியை அனைத்து கட்சி, மன்னிக்கவும், ஆளுங்கட்சியான அதிமுக தவிர்த்து எதிர்கட்சியான பதட்டத்தில் இருக்கிறேன். நான் அவ்வளவு மகிழ்ச்சியில் இருக்கிறேன். எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ஜனவரி மாதம் 25ஆம் தேதி குடியரசு நாளில் கவர்னர் சட்டம், அதே போல ஜனவரி மாதம் 15 டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கவர்னர் கொடியை வைக்க நாங்கள் மறுக்கிறேன். ஆனால் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சோதனை நாள் வருகிற போது, ஆகஸ்ட் 15ஆம் தேதி சோதனை நாள் வருகிற போது அன்றைக்கு கொடியை முதலமைச்சர் தான் ஏற்றி வைக்க வேண்டும் என்ற பொங்கலுக்காக 2500 ரூபாய் கொடுக்க போறோம் அறிவிச்சிருக்காங்க. நான் வரவேற்கிறேன், அப்பயே வரவேற்றிருக்கேன். நான் அதை வேண்டான்னு சொல்லல. இந்த 5000க்கு இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்கு? 1500. ஆக அந்த 1500 சேர்த்து கொடுங்க அப்படின்னு தான் மீண்டும் மீண்டும் இந்த அரசாங்கத்தை பார்த்து நான் கேட்டு இடம்பெற்றேன். எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு வழங்க போறோம் தெரியுமா? இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 63,124 பேருக்கு. வாக்காளர் அதிகாரத்தை நடத்தக்கூடிய மை டியர் பிரதர் ராஜீவ்காந்தி அவர்களே, நான் ஜப்பான் நாட்டிற்கு துணை முதலமைச்சராக இருந்த நேரத்தில் நான் ஜப்பான் நாட்டிற்கு தலைவரை கலைஞர் அவர்களை அனுப்பி வைத்தார்கள். சந்திராயன் புகழ் மயில்சாமி அண்ணாதுரை அரசு பள்ளியிலே படித்தவர். இஸ்ரேல் தலைவராக இருந்த சிவன் அரசு பள்ளியிலே படித்தவர். புதிய புதிய கட்சிகள் எல்லாம் தோன்ற ஆரம்பித்திருக்கிறது பார்க்கிறோம். முதலமைச்சர் நாற்காலி என்கிற கனவோடு கட்சிகள் தொடங்கப்படுகிறது. கட்சி தொடங்குவதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன? நான் இங்கும் இல்ல அங்கல்ல, நடுவில் இருக்கிறோம், பூனமேல் மது மேல என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். வெற்றிடம் என்பது ஏற்பட்ட அடுத்த கணமே நிரப்பப்பட்டு விடுகிறது என்பது அறிவியல். A vacuum is filled as it is cried. ஆனால் திமுக கழகத்தை பொறுத்தவரை வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு கணக்கு போடுங்க. திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைவர் கலைஞர் மறைவேதிய காரணத்தினால இப்ப 86 பேர், தலைவர் இருந்தப்போ 87 பேர், தலைவர் மறைந்து விட்டார், அதனால இப்ப 86 பேர். திருவாரூருக்கு பை எலெக்ஷன் நடந்திருக்கு, அது வேற கணக்குக்கு வரேன் நான். 86 பேர் இப்ப இருக்கிறோம் இல்லையா? காங்கிரஸ் கட்சி நம்ம கூட்டணி 8 எம்எல்ஏ இருக்கிறோம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 1 9. ஆக 86 9 கணக்கு போடுங்க. 90 என்ன தப்பா போடுறீங்க? 97 97 தான் சொல்றேன். 97 பேரு திமுக கூட்டணியோட முஸ்லீம் லீக் காங்கிரஸோட சேர்த்து 97 பேர் இருக்கும். தமிழ்நாடு ஒளிவு மறைவற்ற டெண்டர் சட்டத்தின் கீழ்
புதிய டெண்டரை கோர அரசு நெல்லை வந்து கொள்முதல் செய்வதற்கான நிலையங்கள் இருக்கு பாருங்க. அரசு தூணை கண்ணை மூடிக்கொண்டால் பூலகம் உலக உருண்டு பூலகமே தூணை கண்ணை மூடிக்கொண்டால் பூலகம் உலக உருண்டு பூலகமே இருண்டு விட்டது என்று சொல்லக்கூடிய நிலையிலே இது வெளியீட்டு விழா மட்டுமல்ல, புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழா மட்டுமல்ல. முதல்ல அதிகமா லஞ்சம் வாங்குறான்னு பாத்தீங்கன்னா கலைஞரோட ஆட்சி காலத்தில் தான் இருந்தவர் தான். யாரு? நம்முடைய ஜான்குமார் அவர்களும். அவரு ஒரு பெரிய தியாகத்தை செஞ்சார். என்ன தியாகம்னா, புதுவை மாநிலத்தில் நம்முடைய ஆட்சி உருவானதற்கு பிறகு அதற்கு ஆட்சியின் தலைவனாக தமிழக முதலமைச்சராக திரு நாராயணசாமி அவர்களை நாம தேர்ந்தெடுத்தோம். அமைச்சர் வேலுமணி மீதான புகாரை யாரை வச்சு விசாரிக்கலாம்? கல்வித்துறை அமைச்சர் ஒளிவு மறைவற்ற டெண்டர் சட்டத்தின் கீழ் புதிய புதிய டெண்டரை கோர அரசு தரப்பு வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதி துரைசாமி விதிகளை பின்பற்றாமல் வெளியிடப்பட்ட இந்த டெண்டரை உடனடியாக ரத்து பண்ணி உத்தரவு போட்டார். நான் இந்த அமைச்சரவைய கிரிமினல் கேபினட் திடீர்னு அதிமுகவிலேயே மீண்டும் பன்னீர்செல்வம் இணைஞ்சிட்டாரு. அதனால நான் தங்க தமிழ்ச்செல்வனையும் கம்ம ராமகிருஷ்ணனையும் தன்னுடைய ஆட்சிக்கு 3 இலக்கணம் இருப்பதாக நம்முடைய கலைஞர் அவர்கள் அன்றைக்கு சொன்னார்கள். 1 சமுதாய சீர்திருத்த தொண்டு, பல்லாயிரம் கோவில்களுக்கு திருப்பணிகள், நெம்மேலி கடல்நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம். ஆக கொசுவால டெங்குவால இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போய் கொண்டிருக்கக்கூடிய கொடுமை. ஆக கொசுவால இன்றைக்கு டெங்கு வருதுன்னா, இன்றைக்கு அமைச்சர்கள் எல்லாம் கொசு போல இன்றைக்கு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. எப்படி கொசுவை அடிச்சு ஒழிச்சாதான் டெம்புல காப்பாற்ற முடியுமோ அது மாதிரி இந்த அமைச்சர்களாக இன்றைக்கு உலாவி கொண்டிருக்கக்கூடிய இந்த கொசுக்களை ஒழிச்சாதான் இந்த நாட்டுக்கு இன்றைக்கு முன்னேற்றத்தை நாம் ஏற்படுத்தி தர முடியும். முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர்.